அஸ்ஸலாமு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி அரிசி மாவு யூஸ் பண்ணி குக்கர்லேயே நம்ம பேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நம்ம ஒரு பெரிய பவுலாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதுக்காக நம்ம இந்த சூப் குடிக்கிற மாதிரியான ஒரு கரண்டியை தான் அளவாக எடுத்துருக்கோம். இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இதே சைஸில் உங்களுக்கு வேறு கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. 5 முட்டை எடுத்திருக்கோம். அதனால் அந்த கரண்டிலேயே 5 ஸ்பூன் அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு பீட் பண்ணும் போதே சுகரை ஆட் பண்ணிட்டா தான் அது எக்கோடு சேர்ந்து நல்லா கரையும். இல்லைன்னா அப்படியே கரையாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா சுகர் கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணி அந்த எக்கு திக்கார அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எக்கு நல்லா மிக்ஸ் ஆகி சுகருமே நல்லா கரைஞ்சி அந்த எக்கு ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம். சால்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சமையல் சோடா, அதுக்கடுத்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து அதை நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கரண்டியில் சுகர் எடுத்தோமோ அதே கரண்டியில் 5 கரண்டி அளவு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பீட் பண்ணிக்கலாம். 5 முட்டை எடுத்தனால நம்ம 5 கரண்டி அளவு சுகர் அண்ட் 5 கரண்டி அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் முட்டை அதிகமாக எடுத்துருந்தீங்க, ஒரு 8 முட்டை எடுத்துருந்தீங்க, இல்லை 6 முட்டை எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 6 கரண்டி சுகர் அண்ட் 6 கரண்டி மாவு ஆட் பண்ணணும். இதுதான் கணக்கு. மாவு சேர்த்து நல்லா பீட் பண்ணலையே அது அழகாக நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பார்க்கலையே. நல்லா அந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஆயில் சேர்க்க போகிறோம். அதே கரண்டி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த கரண்டியில் சுகர் மாவு எல்லாமே சேர்த்தோமோ அதுலேயே 4 கரண்டி ஆயில் சேர்க்குறோம். ஒரு கரண்டி கம்மி பண்ணிவிட்டு எந்த ஆயில் வேணாலும் வாசம் இல்லாத ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்து பீட் பண்ணி எடுக்கும் போதே கேக்குக்கான பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்து எடுத்தோம்னா பிளெயின் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். சரி, நம்ம எப்போயுமே பிளெயின் கேக் தான் செய்கிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் சாக்லேட் செய்கிறதுக்காக நம்ம இந்த பேட்டர்லேயே கொஞ்சமாக அதை ஒரு சின்ன பவுலில் சேர்த்து அந்த சின்ன பவுலில் கொக்கோ பவுடர் அப்புறமா கொஞ்சமாக காஃபி தூள் சேர்த்து அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் தனியாக. அதுக்கப்புறம் இந்த பெரிய பவுலில் இருக்கிறதுல கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையுமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது குக்கரை நம்ம ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நம்ம எதுவும் ஸ்டாண்ட்லாம் வைக்க போகிறதில்ல, டேரெக்டாக குக்கர்லேயே தான் ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றி நல்லா கோட்டிங் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கீழே சாக்லேட் லேயர், அதுக்கப்புறம் மேலே அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்த பிளெயின் லேயரை ஆட் பண்ணிக்கிறலாம். மாதிரி நம்ம எல்லா கேக் பேட்டரையுமே குக்கரில் சேர்த்துட்டு அதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் விசில் போடக்கூடாது. நம்ம பேக்கிங் பண்ணுறதுனால இந்த குக்கரில் விசில் போட அவசியம் இல்லை. நம்ம மொத்தமாக 30 மினிட்ஸ்க்கு அப்படியே பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டேரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு மிச்ச நேரம்லாம் நம்ம ஒரு தோசைக்கல் மேலே வச்சிடணும். இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். கரெக்டாக 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை விட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை அப்படியே சைடெல்லாம் இப்படி பிரித்து எடுத்து விட்டுட்டு லைட்டாக அதை ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்படியே திருப்பி போட்டால் இந்த மேலே உள்ள பக்கமுமே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 லேயர் ஊற்றுறதுனால பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கீழே சாக்லேட்டியாகவும் மேலே வெண்ணிலா ஃப்ளேவர்லேயும் ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.